It seems once a pastor was very busy preparing his sermon on Saturday. ஒரு முறை ஒரு சனிக்கிழமை ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அடுத்த நாளுக்குரிய பிரசங்கத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். He was very busy. ரொம்ப அவர் அதில் ரொம்ப ஊன்றி இருந்தார், பிஸியாக இருந்தார். And he gave no appointments. He used to give no appointments on Saturday. சனிக்கிழமையானால் நிச்சயமாக அவரை சந்திப்பதற்கு யாருக்குமே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதில்லை. But as he was in the peak of preparing, அவர் மிகவும் ஆழமான தியானத்திலே சிந்தையில இருந்து வேதத்தை தியானித்து பிரசங்கத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது he heard a knock in the door. கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்டது. Who is this? I never gave an appointment to anybody. Who is this? யாருக்கும் இந்த நேரத்தில் வருவதற்கு நான் அனுமதி கொடுக்கல, யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது என்று சொல்லி அவர் நினைத்தார். And he said, who's there? Come inside. யாரு, வாங்க கதவை திறந்து உள்ள வாங்க என்று சொன்னார். And the person opened it. அந்த வந்த நபர் கதவை திறந்து கொண்டு உள்ள வந்தார். When he saw that man, அந்த மனிதனை பார்த்த பொழுது the man was in ragged clothes, all torn, very poor looking man. அவரை பார்த்த பார்வையிலே அவருடைய உடை எல்லாம் கிழிந்து அழுக்காக இருந்தது. And this man was coming into the door. அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார். And he says, the pastor says, I'm very busy. நான் மிகவும் பிஸியா இருக்கிறேன் என்று பாஸ்டர் சொல்லுகிறார். What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? The man says, give me 1 minute of your time. உங்களுடைய நேரத்துல ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க என்று கேட்கிறார். I will go away. One minute. There's an urgent matter. ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சு உடனே போயிடுவேன். Urgent matter I have. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், ரொம்ப அவசரமான விஷயம். He says, okay, come in. What do you want? சரி என்ன உங்களுக்கு அவசரம் சொல்லுங்க. This man, as he's walking inside, இந்த மனிதன் உள்ளே வந்த பொழுது he's dragging a pig with him. Pig. கூடயே ஒரு பன்றியையும் இழுத்து கொண்டு வருகிறார். Those countries, in Western countries, they rear pigs. They also eat pigs. அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பன்றியை உண்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம், வளர்ப்பாங்க. So this man is pulling this pig. நீ பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் வந்து ஒரு பன்றியை இழுத்து கொண்டே உள்ளே வருகிறான். The pastor did not know what to do. பாஸ்டருக்கு என்ன செய்யறதுனே புரியல. This pig, the moment it entered into the pastor's office, பாஸ்டருடைய அலுவலகத்துக்குள் நுழைந்த உடனே அந்த பன்றி என்ன செய்தது? It's running here and there. இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. The pastor is having one eye on the pig and one eye on this man. பாஸ்டர் இந்த பன்றியை பார்க்கறதா இந்த மனுஷனை பார்க்கறதா தெரியல, ரெண்டையும் மாறி பார்த்துட்டு இருக்காரு. He says, what do you want? Tell me so. என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி திரும்ப கேட்கிறார். The man says, I have done a mistake. I want to tell it to you. பாஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட நான் சொல்லி அறிக்கை இடணும்னு வந்திருக்கிறேன். He says, what is the mistake? சரி, என்ன மிஸ்டேக், சீக்கிரம் சொல்லுப்பா. He says, I was very hungry. My family is starving and therefore I stole this pig. ரொம்ப பசி, என் குடும்பமும் ரொம்ப பசினால் வாடுறதுனால நான் வந்து இந்த பன்றியை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லார். The pastor says, that is very wrong. ஐயோ, செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பை நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரு. The man says, I know it is wrong. அது பெரிய தப்புன்னு தான் தெரியும் பாஸ்டர். Feeling very guilty. ரொம்ப மனசு ரொம்ப குற்றமாக அப்படியே குத்துது. And he says, I have only small request. எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட இருக்கு. Please keep this pig with you. இந்த பண்ணி நீங்களே வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். The pastor says, no, not to me. வேணாம் என்று சொன்னார். Not to me. I cannot have the pig. ஏன் கிட்ட வேணாம், அதை நான் வச்சுக்க முடியாது. Why? He says. ஏன் என்று அந்த மனிதன் கேட்டார். That is not right. ஐயா, அதை வச்சுக்க கூடாது, அது சரியில்லை. So what should I do? The man asked. சரி, என்னதான் பாஸ்டர் செய்யறது என்று அந்த மனிதன் கேட்டான். The pastor said, go and give the pig to the owner. Where you stole it, give it to them. நீ அந்த பன்றியை உன் கையிலே வச்சுக்காத, நீ பாட்டு என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் அது ஒரே இடத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். Where you stole it, give it to the same person. Return it to the person. எங்க திருடி அங்க கொண்டு போய் கொடு. And the man says, that is the problem. அதுதாங்க பிரச்சனை. What is the problem? என்ன பிரச்சனை? I went and took this pig to the man. நான் இந்த பன்றியை கொண்டு சென்று யாரிடத்திலும் திருடினோ அவர்கிட்டயே போய் கேட்கிறேன். And I went to that man and I said, please take it. The man says, I don't want. அந்த மனிதனிடத்திலே கொண்டு போய் அந்த பன்றியை கொடுத்து வச்சுக்கங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்க பன்றியன்னு சொல்றேன். But he's not accepting it. அவர் வேணாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. What should I do now? நான் இப்போ என்ன சொல்றது? Pastor said, okay, if he's not accepting the pig back, then you can take it to your house and you can eat and have a nice dinner and don't be worried about it. பன்றிக்கு சொந்தக்காரன் வேணாம்னு சொல்லிட்டு நீ வீட்ல கூட போய் நல்லா அடிச்சு சாப்பிட்டுடு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டான். The man said, thank you pastor, I'm so relieved. Thank you pastor, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான். And he went away. அவன் போயிட்டான். The pastor finished all his sermons. பாஸ்டர் தன்னுடைய பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. He went home. வீட்டுக்கு போனாரு. That night he had one nice pig. He wanted to cook it. அன்னைக்கு ராத்திரி சமைக்கிறதுக்கு ஒரு பன்னியை அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தார். And he went and opened the door. அந்த பன்றி வைக்கின்ற அந்த இடத்தை போய் திறந்து பார்க்கறாரு. The pig is missing. அந்த பன்றி காணோம். Don't you hope you understood the story. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பண்ணிய வச்சிருந்த ஆள்கிட்ட வாங்கிக்கோன்னா அவன் என்ன பண்றான்? வேணாம் இவர் கேட்டார முன்னாடி நீங்களே வச்சுக்கிடுங்க, நீங்களே வச்சு வேணான்னு இருப்பாருங்க. அதான் பதில். இவன் எடுத்துன்னு போய் இவனே சமைச்சிட்டான். He did not realize this fellow was actually bringing his own pig all the time. அது பாஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னா இது நம்மகிட்ட இருந்து திருடின பண்ணி தான் தெரியாம போயிட்டு இருக்குது. Always evil never presents itself as evil. தீங்கும் கரைப்படுத்துகிற காரியமும் ஒருபோதும் சொல்லிக்கொண்டு முகவரியை சொல்லிக்கொண்டு வராது.